இந்த கதை மெதுவாக 10 வாய்ஸ் ஓவர் வேண்டும். முருகன் 6 படை வீடுகள் முழு கதை. ஸ்டோரி டெல்லிங் வெர்ஷன். இன்ட்ரோ. கதையின் தொடக்கம். இந்த பிரபஞ்சத்தில் நன்மையும் தீமையும் எப்போதும் போராடிக் கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் அந்த தீமை மிக அதிகமாகி அசுரர்கள் உலகையே ஆட்சி செய்தார்கள். தேவர்கள் பலவீனமாகி மக்கள் துன்பத்தில் மூழ்கினர். அந்த நேரத்தில் சிவபெருமானின் தெய்வீக தீப்பொறியிலிருந்து ஒரு சக்தி பிறந்தது. அவர்தான் முருகன். ஆனால் முருகனின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையல்ல. அது 6 இடங்களில் நடந்த ஒரு தெய்வீக பயணம். அந்த பயணம்தான் முருகன் 6 படை வீடுகள். அத்தியாயம் 1. திருப்பரங்குன்றம். வெற்றி பிறகு வாழ்க்கை. சூரபத்மனை வென்றபின் தேவர்கள் எல்லோரும் முருகனை சூழ்ந்து கொண்டனர். அவர்களின் கண்களில் நன்றி. இந்திரன் முன்வந்து சொன்னான், நீங்கள் எங்களை காப்பாற்றினீர்கள். என் மகள் தேவயானையை உங்களுக்கு தருகிறேன். திருப்பரங்குன்றத்தில் அந்த திருமணம் நடந்தது. முருகன் அமைதியாக நின்றார். அவர் மனதில் ஒரு சிந்தனை. போராட்டம் முடிந்தது. இப்போது வாழ்க்கை ஆரம்பம். அந்த தருணம் ஒரு உண்மை சொல்கிறது. வெற்றி கிடைத்த பிறகு உறவுகளின் மதிப்பு அதிகம். அத்தியாயம் 2. திருச்செந்தூர். போரின் உண்மை. கடற்கரையில் அலைகள் முழங்கின. அங்கே முருகன் சூரபத்மனை எதிர்த்து நின்றார். போர் தொடங்கியது. சூரபத்மன் சிரித்தான். நீ என்னை ஜெயிக்க முடியாது. முருகன் அமைதியாக பதிலளித்தார். உன் அகம்பாவமே உன்னை அழிக்கும். அவர் தனது வேலால் தாக்கினார். சூரபத்மன் தோற்றான். ஆனால் முருகன் அவனை அழிக்கவில்லை. அவனை மயிலும் சேவலும் ஆக்கினார். இதன் அர்த்தம் எதிரிகளை அழிக்க வேண்டாம், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அத்தியாயம் 3. பழனி. உண்மையின் விழிப்பு. ஒரு நாள் சிவபெருமான் ஒரு தெய்வீக பழம் வைத்தார். இந்த உலகத்தை சுற்றி வருபவனுக்கு இந்த பழம் கிடைக்கும். முருகன் உடனே புறப்பட்டார். அவர் உலகம் முழுவதும் சுற்றினார். ஆனால் கணேசர் தன் பெற்றோரை சுற்றினார். அவருக்கே பழம் கிடைத்தது. முருகன் திரும்பி வந்து அதை பார்த்தார். ஒரு நிமிடம் அவர் அமைதியாக இருந்தார். பிறகு எதுவும் பேசாமல் அனைத்தையும் விட்டு சென்றார். பழனி மலையில் தங்கி பழம் நீ என்றார். இந்த தருணம் சொல்லும் உண்மை. வெளியில் தேடுவது எல்லாம் உள்ளுக்குள்தான் இருக்கிறது. அத்தியாயம் 4. சுவாமிமலை. அறிவின் உச்சம். ஒரு நாள் சிவபெருமான் முருகனை நோக்கி கேட்டார், ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் என்ன? முருகன் சிரித்தார். அதை நான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் என் சீடராக இருக்க வேண்டும். அப்பா மகனிடமிருந்து கற்றுக்கொண்டார். அந்த தருணம் உலகையே ஆச்சரியப்படுத்தியது. இது சொல்லும் உண்மை. அறிவு இருந்தால் யாரும் குருவாகலாம். அத்தியாயம் 5. திருத்தணி. அமைதியின் தேடல். போர் முடிந்தது. வெற்றி கிடைத்தது. ஆனால் முருகன் மனதில் ஒரு அமைதி தேவைப்பட்டது. அவர் திருத்தணிக்கு சென்றார். அங்கே அமைதியாக தியானத்தில் அமர்ந்தார். காற்றின் சத்தம், பறவைகளின் குரல். அவர் கண்களை மூடியிருந்தார். அவர் உணர்ந்தார், வெற்றி கிடைத்தாலும் அமைதி இல்லையெனில் அது பயனற்றது. இதன் ரகசியம் மன அமைதிதான் உண்மையான வெற்றி. அத்தியாயம் 6. பழமுதிர் சோலை. வாழ்க்கையின் ஆனந்தம். ஒரு பசுமையான காடு. நீர்வீழ்ச்சி ஓசை. இயற்கையின் அழகு. அங்கே முருகன் வள்ளியுடன் வாழ்ந்தார். எந்த ஆடம்பரமும் இல்லை. ஆனால் முழு சந்தோஷம். அவர் சிரித்தார். அந்த தருணம் சொல்லும் உண்மை. எளிமையாக வாழ்ந்தால்தான் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். கிளைமாக்ஸ். வாழ்க்கையின் முழு ரகசியம். இந்த 6 படை வீடுகள் ஒரு கதையல்ல, ஒரு வாழ்க்கை வரைபடம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடக்கும் 6 நிலைகள். வெற்றி மற்றும் உறவு, போராட்டம், உண்மை மற்றும் தியாகம், அறிவு, அமைதி, ஆனந்தம். இந்த 6 பாதைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும். டார்கெட். இமோஷனல் எண்டிங். முருகன் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் ஒரு வழிகாட்டி. அவர் காட்டிய இந்த 6 பாதைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உயர்வடையும். வேல் முருகன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.